டீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகரையர் அவர்கள். வணக்கம். வணக்கம் கார்த்திக். முதல் விஷயம், இன்று நம்ம பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் 25 வருடம் தன அரசியல் வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கிறாரு. இன்னைக்குதான் 2001 குஜராத்தோட முதலமைச்சரா அவர் பதவி ஏற்ற தினம். கண்டினியூஸ் சிஎம், அடுத்தது இப்ப கண்டினியூஸ் பிஎம், கிட்டத்தட்ட நேரு அவர்களோட சாதனையை முறியடிக்க போகிறார் அப்படின்னு பாக்குறோம். அவரோட அரசியல் பயணம், அவர் எப்படி வந்தாரு, அவரோட அரசியல் பயணத்தை பத்தி உங்களோட அனுபவத்துல கொஞ்சம் பகிருங்க. இல்ல, ஒரு சாதாரண பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு காரியகர்த்தா, அதாவது ஒரு தொண்டரை ஆரம்பிச்சு கட்சியோட பல ஒரு நிர்வாகத்தோட வேலையெல்லாம் செயல்பட்டு படிப்படியே எழுந்து அதுக்கு பிறகு பல மாநிலங்கள்ல பாஜக வளர்ச்சிக்காக பாடுபட்டு செயல்பட்டவர். அதற்கு பிறகு குஜராத் முதல்வர் ஆனாரு. அது முதல்வரான பிறகு அங்க 13 ஆண்டு காலம் பிறகு அவர் இங்க பிரதமர் ஆனாரு 2014. அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா 3 தடவை பிரதமர் ஆகி இப்ப 3வது இதுல இருக்காரு. ஒரு அரசியல்வாதிங்க சொல்றதை விட, ஸோ அதனால ஒரு அரசியல்வாதிகளோட ஆரம்பம் பார்த்தீங்கன்னா பலவிதமா. இவர் ஒரு சாதாரண அரசியல்வாதி பாதையில் வந்தது இல்லை. இவர் முதல்ல ஆர்கனைசேஷனுக்காக, அதை விட ஒரு பர்டிகுலர் கொள்கை, அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ல ஒரு ஸ்வயம் சேவக்கா ஆரம்பிச்சு ஆர்எஸ்எஸ்ல பணிபுரிந்து ஆர்எஸ்எஸோட கொள்கைகளை எடுத்து சொல்லி பரப்பி அதுக்கு பிறகு பாஜகவுக்கு அனுப்பப்பட்டார். பிறகு பாஜகவில் ஒரு நிர்வாகத்தோட வேலை, ஆர்கனைசேஷன் வேலையை பார்த்து படிப்படியாக ஏறிட்டவர். அதனாலே பார்த்தீங்கன்னா முதல் முறையாக அவர் தேர்தலில் போட்டியிட்டது குஜராத் தேர்தலில் தான். அதுக்கு முன்பா பார்த்தீங்கன்னா அவர் தேர்தலில் கூட போட்டியதில்லை, ஆனால் கட்சிக்காக வேலை செஞ்சவர். இந்த மாதிரி கட்சிக்காக உழைத்து மேலே வந்தவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த மாதிரி லீடர்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா பார்த்தீங்கன்னா நார்மலாக என்ன பண்ணால் ஒரு தேர்தல் போட்டிடுவாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஆகிடுவாங்க, கொஞ்ச நாள் எம்எல்ஏ பிறகு எம்பி ஆவாங்க, எம்பி ஆன பிறகு அமைச்சராவாங்க. ஆனால் பிரதமர் ஆனது யார் இதுவரையில் பார்த்தீங்கன்னா? யாரெல்லாம் பிரதமர் ஆனாங்க? இருக்கிற எல்லா பிரதமரும் பாருங்க, ஒரு நாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க தான். அதாவது பெரும்பாலும் நேரு குடும்பம், ஜவஹர்லால் நேரு. அதுக்கு பிறகு நேருவே ஆசைப்பட்டாரு தன்னோட மகள் இந்திரா காந்தி பிரதமர் ஆனோம் என்று. அப்போ அந்த நேரத்தில் கட்சியில் அவ்வளோ சம்மதம் இல்லையும் போது லால் பகதூர் சாஸ்திரி ஆனார், பிரதமர் ஆனார். அதுக்கு லால் பகதூர் சாஸ்திரி மரணத்துக்கு பிறகு இந்திரா காந்தி முழுமையாக கட்சியில் கையில் எடுத்துட்ட உடனே பார்த்தீங்கன்னா கட்சியை பிளந்து தனியாக ஒரு கட்சி துவக்கினார், காங்கிரஸ் 6 நின்று இந்திரா காந்தி. அது 1969. அதுக்கப்புறம் இந்திரா காந்தியோட வாரிசு ஓடிச்சு. இந்திரா காந்தி படுகொலையான பிறகு ராஜீவ்காந்தி பிரதமர் ஆகிறாரு. ராஜீவ்காந்தி அவரோட படுகொலையான பிறகு கொஞ்ச நாளைக்கு சீதாராம் கேசரி போல ஒரு தலைவர்கள் ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்ல உட்காடுறாங்க. அதுக்கு பிறகு ராஜீவ்காந்தியோட மனைவி சோனியா காந்தி டேக் ஓவர் பண்றாங்க. அதுக்கு பிறகு காங்கிரஸ் வரலாறு நமக்கு தெரியும். சோனியா காந்தி தேசிய காங்கிரஸ் தலைவர் ஆன பிறகு ராகுல் காந்தியை கொண்டு வராங்க. ராகுல் காந்தி கொண்டு வந்த பிறகு என்ன நடக்குது? காங்கிரஸோட நிலைமை பார்க்கிறோம். சரி, நம்ம இப்போ டைரக்டா எடுத்துட்டு நம்ம தலைமையில எல்லாம் முழுன்னு சொல்லி தந்துட்டு மல்லிகுர்ஜன் கர்கே மாதிரி ஒரு உப்புக்கு சப்பானியை உட்காத்தி வச்சுட்டு பின்னாடியிலேருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் ராஜீவ் காந்தி. அதனால்தான் பாருங்க, கீழேந்து வந்த ஒரு தலைவருக்கும் மேலேந்து உட்கார்ந்த தலைவருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கு. இது நடுவில் யாரெல்லாம் பிரதமர் ஆனா சொல்லுங்க? இது நடுவில் பாத்தீங்கன்னா 1977 எமர்ஜென்சிக்கு பிறகு நடந்த தேர்தலில் பிரதமர் ஆனது மொரார்ஜி தேசாய். அது என்னன்னா, எமர்ஜென்சிக்கு காலத்தில் அந்த 19 மாதங்கள் நடந்துல கொடுமைகளுக்கு காரணமாக ஒரு பெரிய எதிரொலி ஏற்பட்டு
மக்கள் இந்திரா காந்தியை ஆட்சியிலிருந்து நீக்கின பிறகு ஒரு ஜனதா பார்ட்டி என்று ஒரு பார்ட்டி ஆட்சிக்கு வந்தது. அதுக்கு பிரதமரானார் மொரார்ஜி தேசாய். அவர் பார்த்தீங்கன்னா காந்தியோட பாதையில் போனவர். அவர் ஒரிஜினல் காங்கிரஸ். ஆனால் அவரை ஜாஸ்தி நாள் இருக்க விடல காங்கிரஸ். சரண் சிங்னு ஒரு தலைவரை அவருக்கு எதிர்த்து இது பண்ணி அவரை பிரதமராக்கினாங்க கொஞ்ச நாளைக்கு. அதுக்கு பிறகு அந்த கவர்மெண்ட்டோட சப்போர்ட் விட்ரா பண்ணிட்டு 1980 மீண்டும் தேர்தல் நடக்கிறது. அதில் இந்திரா காந்தி திருப்பி வந்துட்டாங்க. நான் இதெல்லாம் எதுக்கு இந்த வரலாறோட மெயின் பாயிண்ட் சொல்ற காரணம் என்னன்னா, நரேந்திர மோடியோட இதையும் நீங்க இதையும் கம்பேர் பண்ண முடியாது. கீழே இந்த மேல வந்தவர், கொள்கைக்காக செயல்பட்டவர், ஒரு இயக்கத்துக்காக வேலை செஞ்சவர். அதனால என்ன ஆகுதுன்னா, அவர் முதல் முறையாக முதல்வரான போது கூட அவரோட அனுபவம் இருக்கு பாருங்க, அதாவது பப்ளிக் லைஃப்ல உள்ள எக்ஸ்பீரியன்ஸ், அதையெல்லாம் எடுத்துட்டு வந்தார். அதுக்கு பிறகு 13 ஆண்டு காலம் முதல்வராக இருந்த போது, குஜராத் முதல்வராக இருந்த போது ஒரு தனிப்பட்ட முறையில் செயல்பட்டார். மற்ற அரசியல்வாதிகள் முதல்வராகிறதுக்கு இவர் முதல்வரான பிறகு நடந்தது வேறு. அதனால நீங்க என்ன பார்த்தீங்க, குஜராத் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்னு வந்துச்சு. குஜராத்ல அங்க இருக்கிற அரசு செயல்முறையே வேற விதமா இருந்தது. அதுக்கு அந்த இதுல தான் அவரை பாஜக அவரை பிரதமர் இதுவாக 2014 தேர்தலில் அவர் பிஎம் கேண்டிடேட்டை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அதுக்கு பிறகு அவர் அமோக வெற்றி பெற்று முதல் 30 ஆண்டு காலம் பிறகு ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டி, முழுக்க மெஜாரிட்டியோட கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பிறகு கடந்த நீங்க 10-11 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள், அதாவது மாற்றுவதற்காக வந்திருக்காரு. சேஞ்ச், ஸ்டேட்டஸ்கோ கூடாது. அதாவது மற்ற பிரதமர்லாம் இருக்கபடி ஓட்டனா 5 ஆண்டு காலம் பிரதமராக இருக்கணும், அந்த ரெக்கார்டு இல்லை அவருக்கு. இப்போ மன்மோகன் சிங் இருந்தாரு, மன்மோகன் சிங்கு பொலிட்டிக்கல் அத்தாரிட்டியே கிடையாது. ஏன்னா அவரை உட்காந்து வச்சது சோனியா காந்தி. எதை கேட்டாலும் சோனியாட்ட கேட்டுட்டு வரணும். இப்போ லீடர்ஷிப் கிடையாது. ஆனால் 5 ஆண்டு காலம் என்ன 10 ஆண்டு காலம் ஓடித்து, கோலிஷன்ல ஓடிச்சு, கூட்டாட்சி. அதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா, ரொம்ப நாள் பிறகு இந்தியாவில் ஒரு தலைவர் யாரு மக்களை புரிஞ்சு கொண்டவர், மக்களை கஷ்டங்கள் புரிஞ்சு கொண்டவர், மக்கள் தேவை புரிஞ்சு கொண்டவர், இந்த நாடு எங்க போகணும், எந்த பாதையில போகணும், எப்படி முன்னேறணும், இந்த நாட்டில் எப்படி உங்களுக்கு ஜாதி அடிப்படையிலையோ மத அடிப்படையிலையோ இல்லை வறுமையினால மக்கள் சிக்கி இருக்கிற ஒரு மனநிலைமை, அதுலேருந்து மக்களை எப்படி விடுவிக்கிறது, எந்த பாதையில போனா இந்தியா டெவலப் ஆகும். இல்லைன்னா சொல்லுங்க, எந்த மாதிரி இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணார் வந்த போது 2014 டாய்லெட் கட்டித்தரேன்னு. இதுவரையில் என்னைக்காவது ரெட் ஃபோர்ட்லேருந்து எந்த பிரதமராவது டாய்லெட்டை பற்றி யோசிச்சாங்களா? அடுத்து குடிநீர் திட்டம், பைப்பு வழியாக தண்ணி வரணும்னு. அப்புறம் குடியிருப்பு, இந்திரா காந்தி டயத்திலே இந்திரா ஆவாஸ் யோஜனா இருந்தது. ஆனால் எப்படிப்பட்ட வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது, அதோட குவாலிட்டி எப்படி இருந்தது, இதெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா பிரதமர் ஒரு தனிப்பட்ட ஒரு இதில் வந்திருக்காரு. மக்கள் இடையே இருந்து வந்ததுனால கிரவுண்ட்ல என்னங்கிறது தெரியும். ஆகையால் அதிகாரிகள் இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாருன்னு அவரை இது பண்ண முடியாது. அப்புறம் யாருக்குமே ஓய்வு கொடுப்பதில்லை, தானும் ஓய்வு எடுத்ததே கிடையாது. ஒரு ஓய்வே எடுக்காத தலைவர். இன்னொரு பக்கம் என்ன பாக்குறீங்க, ஒரு யாத்திரா பண்ணிட்டாச்சுன்னா வெளிநாடு போயிடுறாரு ராகுல் காந்தி. இப்ப அது தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம், இப்ப கொலம்பியா, நடுவில் லண்டனு, அமெரிக்கா, நினைச்ச மாசத்துக்கு ஒரு தடவை ஆயிடுறது. எங்க போறாரு, எப்படி போறாரு, யார் டிக்கெட் வாங்கி கொடுக்குறாங்க, இப்படி என்ன உழைச்சிடுறாரு, இவருக்கு இவ்வளோ ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லீவே எடுக்கிறது இல்லை. வெளிநாடு பயணத்துல கூட கார்த்திக் ஒன்று நோட் பண்ணுங்க, பிரதமர் மோடி இப்போ ஒரு இடத்துக்கு போறாரு வச்சுக்கோங்க, அங்க மீட்டிங் நடக்குது, அங்க இருக்கிற உலக தலைவர்களை சந்திக்கிறாரு. திரும்பி வரதுக்கு முக்கால்வாசி என்ன பண்ணுவாங்க, தலைவர்கள் ஒரு நைட் ரெஸ்ட் எடுத்துட்டு அங்க காலை கிளம்புவாங்க. இவர் அப்படி கிடையாது, ரெஸ்ட் பிளேன்ல தான் எடுக்கிறாரு. இப்ப அமெரிக்கா போனாலும் சரி, எங்க போனாலும் பிளேன்ல தான் அவர் ரெஸ்ட் எடுப்பாரு. இதுக்குன்னு ஹோட்டல் போட்டு அங்க தங்கி அதெல்லாம் பண்ண மாட்டாரு. நோ ரிலாக்ஸேஷன். அதை தவிர்த்து அங்க தில்லியில வருகிறவரோ எங்க இருக்கிறோம், அதுக்கு அடுத்த என்ன அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிடும். அதிகாரிகள்கிட்ட எப்போதுமே இது பண்ணிட்டு இருக்காரு. நீங்க டெல்லியில அதிகாரிகளை கேட்டானா, இந்த மாதிரி ஒரு ஆளை நாங்க பார்த்ததே இல்லையே, ஓய்வே எடுக்க மாட்டேங்கிறாரு.
முதல்ல அதிகாரிகளுக்கு இது பிடிக்கவே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி அரசியல்வாதி இருந்தது கிடையாது. ஏதோ ஒரு முடிவு எடுப்பாங்க, போவாங்க, சரி நீங்க பாருங்க. இவர் அப்படி இல்லை. ஒரு கேபினெட் மீட்டிங் நடந்த பிறகு அது 1 மாச காலத்துக்கு பிறகு திருப்பி அதை ரிவ்யூ பண்றாரு. இந்த தேதிக்கு நம்ம கேபினெட்ல இந்த முடிவுகள் எடுத்தோம். அந்த முடிவெடுத்த பிறகு அந்த முடிவுகள் எந்த இடத்துக்கு போயிருக்கு, என்ன ஆயிருக்கு, அது மேல வேற என்ன நடந்திருக்கு, ஃபாலோ அப் ஸ்டெப்ஸ் என்ன, இந்த மாதிரி ஒரு விஷயத்திலையும் பின்ன போய் 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 இது பண்றவர். அதனால்தான் இவர் மனசுல நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறவர். ஆனால்தான் மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா அவர் மேல இன்னும் நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை போக மாட்டேங்குது. இவர் செயல்படுகிறார், ஏதாவது மாற்றம் வரணும், செய்யணும். ஏன்னா அவர் சொல்றாரு திருப்பி திருப்பி, நான் சும்மா இருந்துட்டு போயிருந்தா எல்லாருமே இதுவா இருந்திருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காது. ஆனா இங்க அந்த மாதிரி கிடையாது, நம்ம ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆக்டிவ், ஒரு டைனமிக், இன்டராக்டிவ் லீடர் அவர். இதுதான் நம்ம ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டியது இவரை பத்தி. இது இப்பவும் பாருங்க, அவர் ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்ப என்ன சொல்றாரு, அடுத்த இந்தியா 2047 எந்த இடத்துக்கு போய் சேரணும், இந்தியா அமிர்த் கால், விக்ஷித் பாரத், பிரமாதம் பாரத் எப்படி இருக்கணும். ஏன்னா பாருங்க, இந்தியாவில் எப்போதுமே என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட், அடாப்ட் பேசிஸ். அதுக்கு பல காரணங்கள்ல ஒரு காரணம் என்னன்னா பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்க்கு அவள் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, மாற்றணும். சரி இதை மாத்தினா அங்க வம்பு வரும், அங்க மாத்தினா. இப்ப பாருங்க டெல்லியில கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாம் மாறி போயிடுச்சு. இந்த நார்த் பிளாக், சவுத் பிளாக், பிஎம்ஓ, வைஸ் பிரசிடென்ட் ஆபீஸ், இதெல்லாம் அந்த காலத்துல பிரிட்டிஷ் காலத்துல கட்டிய இடங்கள். ஒரு ஆங்கிலேயர் காலத்துல இருந்த ஸ்டைல் தான் ஓடிட்டு வந்தது. கம்ப்ளீட்டா இவர் மாத்திட்டாரு. இப்ப பாருங்க எல்லா ஆபீஸும் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, புது சென்ட்ரல் செக்ரட்டேரியட் கட்டிட்டார். அந்த சென்ட்ரல் செக்ரட்டேரியட்ல அதிகாரிகளுக்கு தனி ரூம் கிடையாது. எல்லாம் அவங்க வேலை செய்யணும், வேலை செஞ்சுட்டே இருக்கணும். இது பல பேருக்கு பிடிக்கல. யங் பீப்புளுக்கு பிடிக்குது, இளைஞர்களுக்கு பிடிக்கிறது. ஏன்னா மாடர்ன் ஆபீஸ் தான் இப்படித்தான் ஃபங்க்ஷன் பண்ணணும். எல்லாத்தையும் மாத்துறாரு. புது பார்லிமெண்ட் கட்டடம். என்ன சொல்றாரு இவரு, மக்கள் எது மக்களுக்கு நலனுக்காக, மக்களோட இதுக்காக நல்ல முடிவுகள் எடுக்க வேண்டும். ஒரு எண்ணிதழ் இருந்ததுன்னா அந்த எண்ணிதழுக்கு நல்ல எண்ணிதழ் இருக்கணும், அதுக்கு அந்த எண்ணிதழுக்கு ஒரு முடிவு இருக்கணும். அதுக்கு பிறகு அதோட விளைவுகள் என்னங்கிறத பார்க்கணும். இதனால பிரதமர் மோடியோட 25 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லீடர் முன்பு வந்ததில்லை. இவர் பிறகும் யாரா வருவாராங்கிறது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கிறது. அடுத்தது பார்த்திருப்போம், தேர்தல் ஆணையம் பரபரப்பா எல்லாரும் பேசிட்டு இருந்த பீகார் தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. அதுவும் பார்த்திருப்போம், வெறும் 2 கட்டமா தான் நடக்க போகுது. எப்படி இருக்கு பீகார்ல தேர்தல் களம், யாரோட கை ஓங்கி இருக்கு? ஏன்னா புதிய வேட்பாளர்கள்லாம் பாக்குறோம். நம்ம புதுசா இதுவரைக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள்லாம் இப்ப களம் இறங்கியிருக்காங்க. இங்க அவர் ஓட் சோரி அப்படிங்கிற கேம்பெயின் அந்த சைடை ஆரம்பிச்சிருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள்லாம். சோ மீண்டும் நிதிஷ்குமார் அவர்கள் முதல்வர் ஆவாரா? என்ன மாதிரி யார் கை அங்க ஓங்கி இருக்கு? இல்ல, எல்லா கருத்து அமைப்புகள்லாம் சொல்வது என்னன்னா, நிதிஷ்குமார் தலைமையில் என்டிஏக்கு ஒரு அட்வான்டேஜில் தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு பல காரணங்கள். ஏன்னா இவர் தொடர்ந்து 9 டைம்ஸ் சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார். இப்போ 3வது கான்சிக்யூட்டிவ் டேர்ம் அவரான கேள்வி. ஏன்னா 2015 இருக்கார், நடுவில் கொஞ்சம் பிரேக் இருந்தது. இவர் வந்த பிறகு பீகார்ல நிறைய மாற்றங்கள் வந்தது. முன்னெல்லாம் பீகார் என்று சொன்னாலே என்னன்னா, எங்க அப்பா ஒன்று லா அண்ட் ஆர்டர் சரியா இருக்காது, கடத்தல், குத்து கொலை, பணம் புடுங்குதல், இதெல்லாம் தான் பீகார் எப்போதும் சொல்லுவாங்க. அது குறிப்பிட்டதாக லாலு பிரசாத் யாதவ் வந்த பிறகு ரொம்ப மோசமாச்சு. அந்த ஜங்கல் ராஜ்னு சொன்னாங்க. அந்த ஜங்கல் ராஜ் இதை மக்கள் மறக்கவில்லை ஒன்றும். இப்ப பாருங்க பீகார்ல என்ன மாதிரி சம்பவம் எல்லாம் நடக்குன்னா, ஒரு குடும்பத்துல யாருக்காவது ஐஏஎஸ் கிடைச்சிச்சு வச்சுக்கோங்க, அந்த லிஸ்ட பார்த்த உடனே அந்த பையனை கடத்திட்டு போயிடுவாங்க. கடத்திட்டு போய் எந்த பொண்ணை அந்த ஒரு பொண்ணை கட்டிக்கணும்னு சொல்லுவாங்க, அவனை கட்டியானும்.
இந்த மாதிரிலாம் நடக்கும் அங்கே சம்பவம். உங்களுக்கு கவர்மெண்ட்ல பெரிய உத்தியோகம் கிடைச்சிருச்சுன்னா உடனே அந்த பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப இதுவாக இருந்தாங்க வச்சுக்கோங்க, பண வசதி உள்ளவங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, கடத்திட்டு கல்யாணம் பண்ண வைப்பாங்க. ஜாதி சண்டையும் ரொம்ப இருக்கும். ஜாதியில வெட்டி குத்து கொலை இதெல்லாம் ஓடிட்டு இருந்த காலம் இருந்தது பீகார்ல. ரோடெல்லாம் எங்கேயும் போகவே முடியாது, ஒரே ஊழல். அந்த ஊழல் 16 வருடங்கள் ஆட்சியில, லாலு ஆட்சி கொஞ்சம், அப்புறம் அவங்க மனைவி அவங்களோட ஆட்சி வேற இருந்தது, அவங்களும் முதல்வராக இருந்தாங்க. ஏன்னா இவங்க மேல இந்த அனிமல் ஃபாடர் கேஸ் வந்துருக்கு. இதெல்லாம் பார்த்த பிறகு பீகார் பாத்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி பாதையில வந்த காரணம் நிதிஷ்குமார். பிஜேபியோட சப்போர்ட்ல வந்தாரு. பிஜேபி இது வந்த பிறகு அவர் பாத்தீங்கன்னா என்ன டாமினேஷன் இருந்ததுன்னா, லாலு பிரசாத் யாதவ் தலைமையில பாத்தீங்கன்னா யாதவ் சமுதாயத்தோட டாமினேஷன் இருந்தது. அது கூடவே மைனாரிட்டிஸ், அதாவது எம்ஒய் ஃபேக்டர், முஸ்லிம் யாதவ் காம்பினேஷன். அதனால என்ன ஆச்சு, பேக்வர்ட்ல, அதாவது ஓபிசிலே ரொம்ப பின்தாங்கியவர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள மேல கொடுமைகள் அதிகமா இருந்துச்சு, தலித் மேல கொடுமைகள் அதிகமா இருந்துச்சு. இவங்கெல்லாம் யார்கிட்டையும் போக முடியாத ஒரு நிலைமையில இருக்கும்போது நிதிஷ்குமார் குர்மி சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் வந்த பிறகு ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணி என்ன பண்ணாரு, ஓபிசியில ஒரு கேட்டகரிக்காக செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு, அவங்களுக்கு நல்லதுக்கா. அதுலதான் எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கிளாஸஸ், தலித்லயே மகாதலித், இதெல்லாம் பண்ணி ஒரு புது சோஷியல் இன்ஜினியரிங் சொல்லலாம். சமூக அளவில் ஒரு புது இதை கொண்டு வந்தார் அவர். அதனால பிஜேபி, ஜேடியு, அவரோட கட்சி ஜனதாதள் யுனைடெட், இந்த ரெண்டு கட்சிகளோட இது இருக்கு பார்த்தீங்களா, ஒரு அலையன்ஸ். இது நேச்சுரல் அலையன்ஸ், இயற்கையாகவே அமைப்பட்ட ஒரு அரசியல் இது. அப்படி என்ன இயற்கையா என்ன இருக்குது, அதாவது பாஜக பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க சப்போர்ட் யாரு, பெரும்பாலும் நான் ஓபிசி கேட்டகரி, அதே மாதிரி நான் யாதவ் கேட்டகரி, இதை தவிர்த்து தலித். இதுதான் பிஜேபியோட சப்போர்ட். இந்த பக்கம் நிதிஷ்குமார் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கிளாஸ், மகாதலித். இந்த காம்பினேஷன் வந்த போது என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா இது கிளிக் ஆயிடுச்சு. ஏன்னா பீகார் அரசியல்ல 3 கட்சிகள் பிரபல கட்சிகள். ஒன்று ஜனதாதள் நிதிஷ்குமார் தலைமையில், இரண்டாவது ஆர்ஜேடி. ஆர்ஜேடினா லாலு பிரசாத், நான் சொன்னது போல அவர் மனைவி ராபிடி தேவியும் கொஞ்ச நாள் சிஎம் இருந்தாங்க. சார், மூன்றாவது பிஜேபி. இந்த 3 கட்சியில 2 கட்சி ஒன்னாச்சுன்னா 3வது கட்சிக்கு கஷ்டம்தான். அது அந்த தனிப்பட்ட கட்சி என்ன கூட்டணி, அதுல காங்கிரஸ் வருவாங்க, மற்றவங்க எல்லாம் வருவாங்க, இடதுசாரி கட்சிகள்லாம் வருவாங்க. ஆனா 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா 3வதுக்கு கஷ்டம். ஆகையால நீங்க என்ன பாக்குறீங்க, எப்போ பிஜேபி ஜேடி ஒன்னா இருக்குதோ அதுதான் என்டிஏ அலையன்ஸ். அது வரையில் உங்களுக்கு எப்போதுமே அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். இப்ப புதுசா என்ன பாக்குறீங்கன்னா, அவருக்கு உடல்நிலை சரியில்லை, நிதிஷ்குமாரால கண்டினியூ பண்றது கஷ்டம், அப்படி சொல்லி ஒரு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. தேஜஸ்வி யாதவ் பண்ணிட்டு இருக்காரு. தேஜஸ்வி யாதவ் லாலு பிரசாதோட மகன். நடுவில் என்ன ஒரு இது நடந்ததுன்னா, நிதிஷ்குமார் பிஜேபி மேல ஒரு சந்தேகப்பட்டு பிஜேபியோட உறவை முடிச்சுக்கொண்டு அந்த பக்கம் போயிட்டாரு. கடைசி தேர்தலுக்கு அப்புறம் 2020 தேர்தலுக்கு அப்புறம் பிஜேபியில சந்தேகம் வந்துடுத்து, என் சீட்டெல்லாம் கம்மி ஆயிடுச்சு. ஆனா பிஜேபி சீட்டு ஜேடியோட அதிகமா இருந்து இவரை தான் முதல்வராக்கினாங்க. இருந்தும் அவர் மனசுல ஒரு கசப்பு, ஒரு சந்தேகம் போய் லாலுவே கைகுலுக்கி அவரோட கவர்மெண்ட் பண்ணாரு. லாலு தன் மகன் தேஜஸ்வியை டெபுட்டி சிஎம்மா போட்டார். ஆனா டெபுட்டி சிஎம் தேஜஸ்வி யாதவ் காத்துட்டே இருந்தாரு, எப்ப நிதிஷ் காலி பண்ணி தான் முதல்வர் ஆளான்னு. அங்க போன பிறகு அவர் புரிஞ்சுட்டாரு, இது சரி வராது, ஆர்ஜேடி ஜேடியும் ஒன்னா ஓடாது. அதான் சொன்னேன், 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா 3வது இதாகும். இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த குழப்பத்துக்கு ஆன பிறகு அங்கேயிருந்து விட்டுட்டு திருப்பி பிஜேபியோட சேர்த்துட்டார். திருப்பி அவரே முதல்வர் ஆனாரு பிஜேபி சப்போர்ட்ல. இதுதாங்க பீகார் நிலைமை. நம்ம தமிழ் மக்கள் புரிகிற அளவுக்கு நான் சொல்லுவது, இதுல இது என்ன தெரியுது, பீகார் மக்கள் பார்த்துருக்காங்க ட்ராக் ரெக்கார்டு என்ன, கவர்னன்ஸ்னா என்ன, ஆட்சி நடத்துவதுனா என்ன, ஆட்சி என்றால் என்ன, மக்கள் நலன் என்றால் என்ன. இதைதான் நிதிஷ்குமார் பண்ணத்தினால அவருக்கு சுசாசன் பாபு, அதாவது நல்லாட்சி கொடுக்கிற ஒரு தலைவர் ஒரு பேர் இருந்தது அவருக்கு.
பட் அதே நேரத்தில் என்ன ஒரு விஷயம்னா, தொடர்ந்து இத்தனை நாளாக இருக்காரு, அவர் உடல் நிலைமை சரியில்லை, அடுத்த தலைவர் யாரு, இவர் இருப்பாரா மாட்டாரா, இவருக்கு திருப்பி திருப்பி ஆதரவு கொடுக்குற அந்த எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு அடுத்த தலைவர் யார், அதை பிஜேபி உள்ள தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த தேர்தலில் 3 பிரபல கேள்விகள் வருது. ஒன்று, நிதிஷ்குமார் தலைமையில் இருக்கிற என்டிஏ 3வது தடவை ஆட்சி பிடிச்சிருமா? பெரும்பாலும் கருத்து கணிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் பிடிக்கும், அது சந்தேகம் இருக்காது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த காஸ்ட் காம்பினேஷன் அட்வான்டேஜ் இருக்குது. 1. 2வது அடுத்த கேள்வி, தேஜஸ்வி யாதவ்னு ஒரு மகா கட்பந்தன் மெகா கூட்டணி, அந்த கூட்டணியில கொஞ்சம் விரிசல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ராகுல் காந்தி ஓட்டு திருட்டு, ஓட்டு சோரின்னு சொல்லி ஒரு யாத்திரா நடத்தினார். அது பெரும்பாலும் பீகார்ல ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இல்லை. ஏன்னா யார் அதுல பெரிய அஃபெக்டரே கிடையாது. இவர் பெருசா ஓட்டை திருடுறாங்க, நம்ம ஓட்டெல்லாம் போயிடுறது, சிறுபான்மையர் ஓட்டு போகுது, தலித் ஓட்டு போய் ஒரு பெரிய பிரச்சாரத்தில் இறங்கி அவர் தேஜஸ்வி இதில் இழுத்துட்டார். தேஜஸ்வி இவரோட சுத்தினார். இப்ப ஆர்ஜேடி ஃபீல் பண்றாங்க, பீகாரோட பிரச்சனையில இந்த ஓட்டு திருட்டு ஒரு இஷ்யூவே கிடையாது. இந்த ராகுல் காந்தி சும்மா பெருசு பண்ணாரு. என்னன்னா, காங்கிரஸால ஜெயிக்கவே முடிக்க மாட்டேங்குது, ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும், நம்ம ஏன் ஜெயிக்க முடியல. முதல்ல இவிஎம் நாங்க, அப்புறம் ஓட்டர் லிஸ்ட் சரியில்லாங்க, இப்ப எலெக்ஷன் கமிஷனே செயல்படுறது இல்லை, எலெக்ஷன் கமிஷன் திருடி ஓட்டை கொடுத்துறது பிஜேபிக்கு. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளுக்காக ஒரு யாத்திரை நடந்தது. தேஜஸ்வி கலந்துட்டாரு. ஆனா போ என்ன பண்ணாரு, ராகுல் காந்திட்ட சொன்னாரு, இங்க பாருங்க ஓட்டு சோரியில இங்க ஒன்றும் கிளிக் ஆகுது இல்லைங்க, பீகாருக்கு பிரச்சனை என்ன, இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வரும். இளைஞர்கள் பல பேர் பீகாரை விட்டுட்டு மற்ற ஊருக்கு போறாங்க. அப்படி போகும்பொழுது அவங்களுக்கு வேலை வாய்ப்பு பீகார்ல இல்லாதனாலும் வெளியில போறாங்க, தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க, கேரளத்துக்கு போறாங்க, அஸ்ஸாமுக்கு போறாங்க. அதனால சொந்த ஊரை விட்டுட்டு போறதுனால அது ஒரு பிரச்சனை இருக்குது. 2வது, படிப்புக்கான வசதி எப்படி இருக்குது பீகார்ல, அப்புறம் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம் வச்சிருந்தா ஒரு இது ஓடிட்டு இருக்கு. என்ன சொல்றது, தமிழ்நாட்டு அதாவது பீகார்ல இதை வச்சுட்டு ஒரு இஷ்யூஸ் இருந்துட்டு பாருங்க. கடந்த நிதிஷ்குமார் வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. கங்கை மேலே 2-3 இது வந்து பாலம் போட்டாச்சு, முன்னெல்லாம் கிடையாது இவ்வளவு பாலம். பீகார் முழுக்க பார்த்தீங்கன்னா ரோடோட அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு முன்ன விட. ஸோ மக்களுக்கு தெரியுது என்ன எப்படி இருந்தது, எப்படி போச்சு, எப்படி இருந்தது தெரியுது. ஆகையால என்ன தெரியுதுன்னா, இது நான் இன்னொரு இந்த ஓட்டு விஷயம் சொல்லும் போது தேஜஸ்வி என்ன ஃபீல் பண்றாரு, காங்கிரஸ் வந்து ஒன்றும் ராகுல் காந்தி இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணாரு, மக்களோட பிரச்சனைகள் எடுத்து சொல்லியிருந்தா நமக்கு அட்வான்டேஜ் இருந்திருக்குன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நடுவிலோட சொல்லி பார்த்தாரு ராகுல் காந்திட்ட, இங்க பாருங்க இந்த பீகாரோட பிரச்சனைகளை பேசுவோம், சும்மா சும்மா நீங்க ஓட்டு திருட்டெல்லாம் கொண்டுறாதீங்க, இதுல ஒண்ணுமே இல்லைங்க. இது ராகுல் காந்திக்கு பிடிக்கல. 1. 2வது விஷயம் கார்த்திக் என்னன்னா, பீகார்ல போன தடவை 2020 தேர்தலில் பார்த்தீங்கன்னா 100க்கு அதிகமாக இடத்துல ஆர்ஜேடி போட்டிட்டாங்க, 114 இடத்துல இன்னும் போட்டிட்டாங்க, 140 ஆமா 140க்கு மேல போட்டிட்டாங்க. அதுல போட்டிட்டதுல 75 இடங்களை பிடிச்சிட்டாங்க. அங்க 243 தொகுதிகள் இருக்குது. ஆனா காங்கிரஸ் 70 சீட்ல போட்டிட்டு ஜெயிச்சது 19 தான். அப்பவே ஒரு கசப்பு ஆரம்பிச்சது, காங்கிரஸுக்கு இவ்வளவு சீட்டு கொடுத்து கூட்டணியில வெற்றி பெற்று 19 தான், ஆனால் நம்மளால ஆட்சி பிடிக்க முடியல, அதனால்தான் மீண்டும் நிதிஷ்குமார் தலைமையில் என்டி ஆட்சியில வந்துருது ஒரு கசப்பு இருந்தது. அந்த கசப்பு திருப்பி வந்துருச்சு. ஏன்னா இப்ப ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, எங்களுக்கு நல்ல சீட்டே கொடுக்கல போன தடவை, நீங்க நாங்க ஜெயிக்கிற மாதிரி சீட்டு கொடுக்கணும், திருப்பி அதே 70 சீட்டு 75 சீட்டு கொடுக்கலன்னா நாங்க வேற ஏதாவது வழி பண்ணிப்போம் அப்படி இப்படின்னு பயமுறுத்துறாரு. ஆகையால் தேஜஸ்விய இந்த மகா கட்பந்தன் மகா கூட்டணியோட சிஎம் கேண்டிடேட் சொல்ல மறுத்துட்டார், பயப்படுத்திட்டு இருக்காரு. இத மறுத்ததுனால பாருங்க அந்த கட்பந்தனுக்குள்ள டென்ஷன். அதனால நேற்றுக்கு தேர்தல் தேதிகள் அறிவித்த பிறகு தேஜஸ்வியே சொன்னாரு, 243 இதுலயே தேஜஸ்வி தான் இருக்க போறாரு, தேஜஸ்வி தான் ஓட்டர், தேஜஸ்வி தான் கேண்டிடேட், தேஜஸ்வி தான் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு 5-6 தடவை சொல்லிட்டார். ஆனா காங்கிரஸ் மௌனம் சாதிக்கிறது, முதல்ல இடம் ஒதுக்கிட்டு சரி பண்ணு அப்புறம் பேசுவோம். இந்த மாதிரி நிலைமை தமிழ்நாட்டிலையும் வரக்கூடும் கார்த்திக். அதிகமா சீட்டு தரலன்னா நாங்க ஒன்றும் சப்போர்ட் பண்ண மாட்டோம், வேற ஏதாவது பார்த்துப்போம். இந்த இதுல போக்குல இருக்கிறது மகா கட்பந்தன். அப்ப இடதுசாரி கட்சிகளும் அப்செட்டா இருக்காங்க, கேட்ட சீட்டு கொடுக்கல. இப்ப சிபிஎம், சிபிஐ, எம்எல்
சிபிஐ, இந்த இடதுசாரி கட்சிகளும் தேஜஸ்வி கிட்ட ஒரு இது வந்துருச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜேடியு பிஜேபிக்குள்ள எப்படி இருக்கு, அந்த கூட்டணிக்குள்ள சீட் விவகாரம் அங்கேயும் இருக்குது, சிக்கல் இருக்குது. ஆனால் ஜேடியு சொல்வது பிஜேபியோட எங்களுக்கு ஒரு சீட் அதிகம் கொடுங்க. இப்போ 240 பார்த்தீங்கன்னா 100 சொச்சம் 2 சைடு கண்டெஸ்ட் பண்ணிட்டு பாக்கி இருக்கிற சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராம்விலாஸ் பாஸ்வான் மகன் சிராக் பாஸ்வான் அமைச்சராகவும் இருக்காரு, அவர் போட்டியிடுவார். இன்னும் சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்குது, அதில் நிறைய கட்சிகளை சேர்க்கறதுக்கு பார்க்குறாங்க என்டிஏல. இப்போ இவங்க தேஜஸ்வி சொல்வது என்னன்னா, இல்லை இது வந்து தேர்தல் வரையில் தான் இவர் இருப்பார் நிதிஷ், அதுக்கப்புறம் நிதிஷ் இருக்க மாட்டார், அதனால அவரை சப்போர்ட் பண்ணுற காஸ்ட் குரூப்ஸுக்கெல்லாம் மெசேஜ் தேஜஸ்வி சொல்கிறார், அவர் விட்டுருங்க எங்கள் பக்கம் வந்துருங்க இப்படி சொல்லி பார்க்குறாரு. ஆனால் ராகுல் காந்தி தேஜஸ்வி உரசலும் இதில் நோட் பண்ண வேண்டியது. எனிவே ஃபைனலாக ஒரு அலையன்ஸ் ஆகலாம், ஏன்னா காங்கிரஸுக்கு அங்கே ஒன்றும் பெருசாக கிடையாது. என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை இருக்குது கார்த்திக். தேஜஸ்வி மேலே சிபிஐ குற்றச்சாட்டுகள் இருக்குது. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு, இடி நடந்துட்டு இருக்கு, கேஸ் இருக்கு. காங்கிரஸ் உள்ள நினைக்கிறது இவரை நம்ம சிஎம் வேட்பாளராக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா நமக்கும் அதில் கரப்ஷனில் இருக்கோன்னு வந்துடும். ராகுல் காந்தி மோடி எதிர்த்து நடத்துகிற கேம்பெயின்ல இது ஒன்று சரி வராது. ஏன்னா ராகுல் சொல்றது இந்த மோடி அரசு ஊழல் அரசு சொல்லிட்டு இருக்க, அதில் இது சரி வராது, அதனால நம்ம எதுக்கு இவரை ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு இவர் ஆரம்பிக்கிறார். யாரு? தேஜஸ்வி. ஸோ இந்த மாதிரி இருக்குது எல்லா விஷயங்கள்லாம். காணொலியில இறுதியான கேள்வியா, அதுவும் தமிழகத்தை ஒட்டி கரூர்ல நடக்கக்கூடாத சம்பவம், நடிகர் விஜய் அவர்கள் இப்ப அரசியல் பிரமாணம் எடுத்திருக்காரு. நடந்த அந்த கூட்ட நெரிசல்ல, ரேலியில நடந்த கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிர் இறந்திருக்காங்க. அதை ஒட்டி நடந்த அரசியல் ஒவ்வொன்னா போயிட்டு இருக்கு. இப்ப அந்த கேஸ் வந்து உச்ச நீதிமன்றம் வரையும் வரப்போகுது, வெள்ளிக்கிழமை ஹியரிங் வரப்போகுது. இல்ல திடீர்னு இன்னைக்கு பார்த்திருப்போம், இவ்வளவு நாள் வெளியில வந்து பேசவே இல்லை, ஒரு இரங்கல் தெரிவிக்கல, வெறும் வீடியோ மட்டும் போட்டாரு விஜய் அவர்கள் சொல்லிட்டு இருக்கப்ப இப்ப திடீர்னு அந்த பாதிக்கப்பட்ட மக்களிடையே வந்து விஜய் அவர்கள் பேசுறதா செய்திகளும் வருது. அடுத்த கட்ட நகர்வு விஜய் தரப்புல இருந்து எப்படி இருக்கும்? டெல்லி சப்போர்ட் பண்றதா சில செய்திகளும் வருது, உண்மையா? அதாவது பாஜக மேலெடுத்த பொறுத்து மட்டும், அதாவது மத்திய பாஜக தலைவர்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரும். தமிழ்நாட்டு மக்கள் திமுக அரசை பார்த்து விட்டார்கள், திமுக ஆட்சியை பார்த்து விட்டார்கள். திமுக ஆட்சியினால அவர்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவர்கள். இந்த 5 ஆண்டு காலம் இது நடக்கும், அதை நடக்கும், இதை பண்ணித்தரேன், அதை பண்ணித்தரேன் என்னெல்லாமோ ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் பெரிய டெலிவரி ஆகலை. இப்போ கடைசியில் இந்த திட்டம், அந்த திட்டம், கல்வி திட்டம், இந்த திட்டம் என்னெல்லாமோ பண்ணுறாங்க. மக்களை கடைசியில் பண்ண போகிறோம், மக்கள் அப்புறம் நம்ம சமாளிச்சுக்கலான்னு அப்படி இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கே எதிர்த்து ஒரு ஹை ஆன்டி இன்கம்பன்சி. பாஜக விரும்புவது என்னன்னா, எதிர்கட்சிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை வரணும். எதிர்கட்சிகள் ஒற்றுமை இருந்தால் டிஎம்கே அரசை வீழ்த்துகிறது, ஆப்போசிஷன் ஓட்டு டிவைட் ஆகக்கூடாது. அந்த கட்டத்தில் தான் பாருங்க விஜய் பிஜேபியை கொள்கை எதிரின்னு திருப்பி திருப்பி சொல்றாரு. பல மீட்டிங்ல பிஜேபி எனக்கு ஐடியாலஜிக்கல் எனிமி, கொள்கை அளவில் எதிரி, அரசியல் எதிரி டிஎம்கேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதிமுகவையும் அதே இதில் சொன்னார், ஏன்னா பிஜேபியோட சேர்ந்துட்டார். ஆனால் கரூர் சம்பவம் பிறகு டிஎம்கே அதை வந்து இந்த கரூர் சம்பவத்தை வச்சு நான் ஒரு அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு போன பிறகு இப்போ அவருக்கு என்ன தோணுது, எல்லாரையும் நம்ம விரோதி நினைச்சிட்டு போனோம்னா நமக்கு பிரச்சனையாகும். அவர் தொண்டர்களை பயமுடுத்துற அளவுக்கு பல இடத்துல கேஸ் போட்டிருக்காங்க, அவர்கள் மீது இது போட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, வர வெள்ளிக்கிழமை சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த மட்ராஸ் ஹைகோர்ட்டு நிராகரித்தது இல்லையா தமிழ் வெற்றி கட்சியோட ஒரு பெட்டிஷனை, சிபிஐ என்கொயரி போடுங்கன்னு. அது திருப்பி வர வெள்ளிக்கிழமை சுப்ரீம் கோர்ட் கேட்க போகிறாங்க, ஹியரிங் பண்ண போகிறாங்க. அதில் தமிழ்நாடு அரசு சொல்லுவாங்க எல்லாம். இது இடையில அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு என்கொயரி நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஒன்று என்ன தெரியுது, கரூரில் சம்பவத்தில் தமிழ் வெற்றி கட்சிகளோட நிர்வாகிகள் பல தவறுகள் செய்திருக்கிறார்கள் கூட சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் இந்த சம்பவத்தை வைத்துக்கொண்டு தமிழ் வெற்றி கட்சி ஒரு சேலஞ்ச் செய்யறது பார்த்தீங்களா, டிஎம்கேயோட டாமினேஷன், அந்த சேலஞ்ச் இதோ முடிச்சுடலாம் இதோட அப்படின்னு ஒரு திட்டம் திமுக போட்டிருக்குங்கிறது தெரியுது. ஆகையால் நீங்க என்ன பாக்குறீங்க, அது அதிமுக தலைமையா இருக்கட்டும், பாஜக தலைமையா இருக்கும், இந்த எதிர்கட்சிகள் ஒன்னா ஆனோன்னு பாக்குறாங்க.
இதனாலதான் என்ன பேச்சு வருது, பாஜக என்ன செய்து கொண்டிருக்கிறது, பிஜேபி செய்வது ஒண்ணு மரம் முடிச்சது இல்லை. எதிர்கட்சிகள் ஒன்னாகணும். அதுல நம்ம விஜயோட தமிழ் வெற்றி கட்சி யோசிக்கணும், இந்த தடவை யாரை எதிர்க்கணும். நீங்க தனியா போட்டிட்டு எதிர்கட்சிகள் ஓட்டு பிளவு ஏற்பட்டதுன்னா திமுக திருப்பி வந்துட்டு போறது. திருப்பி வந்த போறது தமிழ் வெற்றி கட்சி சும்மா விடாது, இப்போ சும்மா விட போறது இல்லை. அதனால்தான் பாக்குறீங்க என்ன நடக்கிறதெல்லாம் என்னன்னு. இப்ப பாருங்க, தமிழ்நாடை பொறுத்து மட்டும் முன்ன இருந்த கன்ஃபியூஷன் அலையன்ஸுக்குள்ள, பாஜக அது அதிமுக அலையன்ஸுக்குள்ள இருந்த கன்ஃபியூஷன்ல ஒரு விதமா அடங்கிருச்சு. இப்போ பாஜகவோட தேசிய துணைத் தலைவர் ஜெயபண்டா, அதாவது விஜயானந்த பண்டாங்கிறவர் வந்துட்டார். பல தலைவர்களோடு இன்னைக்கு சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறார். ஸ்ட்ராட்டஜி போடுவதற்கு, கான்ஸ்டிடுவன்சி செலக்ட் பண்ணுவதற்கு, அதுக்கு பிறகு எந்த மாதிரி சீட் அக்ரிமெண்ட் போடணும் அதிமுகவோட, இதெல்லாம் நடத்தி கொண்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி கூட்டணி எப்படி முன்னா போகுதுன்னு. இதுல விஜய் இன்னைக்கு இந்த நாள் மோது சாதிச்சிட்டாரு. அன்னைக்கே சம்பவம் நடந்த இன்னைக்கு, அதாவது செப்டம்பர் 27 அந்த இடத்துல யாரையும் பார்க்காம இவர் பட்டால வந்துட்டாரு. அங்கேருந்து ஒன்றும் கவனிக்கலை யாரையும். இவர் வந்தாரு, ஃப்ளைட்டு பிடிச்சி சென்னைக்கு வந்துட்டாரு ஸ்பெஷல் ஃப்ளைட்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இவர் பேசியிருக்கணும். இதுல ஒண்ணு என்ன தெரியுது கார்த்திக், தமிழ்நாடு அரசு ஒரு பக்கம், தமிழ்நாடு திமுக தலைவர்கள், அமைச்சர்கள், கரூரை சேர்ந்த செந்தில் பாலாஜி போல தலைவர்கள், அவங்க எல்லாமே என்ன சொல்றாங்க, இதோட இம்பாக்ட் நமக்கு நெகட்டிவா இருக்குது, இதை கவுண்டர் பண்ணணும்னு. ஆகையால் நீங்க என்ன பாக்குறீங்க, எடுத்த உடனே என்ன சொல்றாங்கன்னா போலீஸ் மேல தவறு இல்லை, எல்லா தவறும் தமிழ் வெற்றி கட்சி தான், தமிழ் வெற்றி தலைவர்கள் தான் காரணம், விஜய் காரணம் அப்படின்னு முன்கூடியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் ஸ்டாலின் என்ன சொல்றாரு, இல்ல நம்ம இந்த கமிஷன் போட்டிருக்கோம், அருணா ஜெகதீசன் கமிஷன் ரிப்போர்ட் வந்த பிறகு பார்க்கலாங்கிறார். இதுல அரசியல் கூடாதுங்கிறார். ஆனா அரசியல் ஆரம்பித்து விட்டது. அந்த அரசியல் ஆரம்பித்த காரணம் என்ன, எப்படியாவது விஜயை இதுல போட்டு முடிக்கணும். ஏன்னா இவரோட கேம்பெயின் போற கூட்டத்தை பார்த்து இதுல அகர்ந்து போனது யாரு, டிஎம்கே தலைமை. நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரியே பாப்போம் ஜி, வெள்ளிக்கிழமை என்ன மாதிரியான தீர்ப்புகள் வரப்போகுது, இதை ஒட்டி தமிழக அரசுல என்ன மாதிரி மாற்றங்கள் வரப்போகுதுன்னு. நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்தில் பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி ஜி. நைட்டே